1965ஆம் ஆண்டு சிவாஜி அவர்களுக்கு 5 திரைப்படங்கள் வெளியாகின. கே. சங்கரின் இயக்கத்துல அன்பு கரங்கள், ஏ. பீம்சிங் இயக்கத்துல சாந்தி, பி. மாதவன் இயக்கத்துல நீலவானம், அகைன் ஏ. பீம்சிங் இயக்கத்துல பழனி முதலான படங்கள்ல சிவாஜி அவர்கள் நடிச்சிருந்தாரு. எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஏ. பி. நாகராஜன் இயக்கத்துல மிக பிரம்மாண்டமாக உருவான திருவிளையாடல் படத்துல சிவாஜி அவர்கள் நடிச்சிருந்தாரு. நீலவானம் சரியாக போகவில்லை. அன்பு கரங்கள் திரைப்படமும் சாந்தி திரைப்படமும் வெற்றி பெற்றன. பழனி திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கம் தனிரகம். அவை அனைத்தையும் விட திருவிளையாடல் ஏற்படுத்தியது சரித்திர சாதனை அப்படின்னே சொல்லலாம். சினிமாவை பொறுத்தவரை சில எவர்கிரீன் சப்ஜெக்ட் உண்டு. அண்ணன் தங்கை பாசம். சிவாஜி அவர்களே இதில் பாசமலர், பச்சை விளக்கு, அன்பு கரங்கள், தங்கைக்காக அப்படின்னு பலவாறு சலிக்காமல் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் துவங்கி பிற கதாநாயகர்களின் பல குடும்ப படங்கள்ல தங்கை ட்ராக் அப்படின்னு தனியாகவே இருக்கும். பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையிலே தாண்டி பாக்யராஜ் கூட விஜயகாந்தை போட்டு சொக்கத்தங்கம், அண்ணன் தங்கை பாசப்படம் இயக்கியிருக்காரு. இன்னொரு எவர்கிரீன் சப்ஜெக்ட் அடங்கா பிடாரி, பெண்ணை அடக்குகிற கதாநாயகன். மாமியாரோ கதாநாயகியோ ரொம்ப திமிராக இருப்பாங்க. இந்த படங்களுக்கு பெண்கள் கூட்டம் மோதி அலைப்பாயும், வசூல் அள்ளும். சிவாஜி அவர்களின் அறிவாளி, எம்ஜிஆர் அவர்களின் பெரிய இடத்து பெண் இந்த வகை. பட்டிக்காடா பட்டணமா, கல்யாணமாம் கல்யாணம், சகலகலா வல்லவன், மன்னன் அப்படின்னு கதாநாயகியின் திமிர் ஒடுக்கும் படங்கள். சி. வி. ராஜேந்திரன் இயக்கிய கலாட்டா கல்யாணத்துல ஒரு சுவையான காட்சி. சிவாஜி அவர்களின் காதலி ஜெயலலிதாவை பார்த்தவுடன் நாகேஷ் அவர்களின் நடிப்பு. தனக்காக சிவாஜி பார்த்திருக்கிற பெண்தான் அப்படின்னு நினைத்து நாகேஷ் அவர்கள் கொஞ்ச நேரம் செய்யும் சேட்டை எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது. அந்த வரிசையில அன்பு கரங்கள் திரைப்படம் 1965ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். கே. சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்துல சிவாஜி கணேசன், தேவிகா ஆகியோர் முன்னணி கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. மேலும் கே. பாலாஜி, நாகேஷ், வி. கே. ராமசாமி, ஓ.ஏ.கே. தேவர், பி. டி. சம்பந்தம், மணிமாலா, மனோரமா, சீதாலட்சுமி, ஜி. சகுந்தலா, லக்ஷ்மி பிரபா, எஸ். டி. சுப்புலட்சுமி, பேபி ஷக்கிலா மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. எனக்கு பயமா இருக்குது சார். முடியலையே. கடமையிலிருந்து தவறவன் யாரா இருந்தாலும் சரி நிமிர்ந்து நிற்க முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? நீங்க கடமையிலேயே தவறாம இருக்கிறதுனாலதான் நிமிர்ந்தே நிக்கிறீங்க. நான் அடிக்கடி கடமையில தவறதுனாலதான் வளைஞ்சே போயிட்டேன். உனக்கு முதல்ல கடைசிமா சொல்றேன். இனிமே சதா இப்படி தூங்கிட்டு இருந்த உன் உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்துடும். கேர்ஃபுல். அதுக்கப்புறம் நிமிர்ந்து பிரயோஜனம் இல்லை. எவன் என்னமோ சொல்லிட்டு போறான். நல்லதான் ஸ்டேஷன் மாஸ்டரே வந்து சொல்லியிருந்தா நான் இப்ப தூங்குறதுக்கு நிஜமாவே உத்தியோகம் போயிருந்திருக்கோம். எனக்கு உத்தியோகம் போத நான் தான் நிமிந்தாச்சேன். பிளாட்பாரத்துல தயிர் விற்க கூடாது, தயிர் விற்க கூடாது எத்தனை தடவை சொல்றது? சிகரெட்டே வச்சுட்டு போயிட்டா. எங்க அண்ணா, அண்ணா இப்ப பானையில உடைக்கிற பாரு. ஏன் பானை உடைக்கணும்? எதுக்காக உடைக்கணுங்கிறேன். சிக்னல் ஏணி மேலே போய் ஏறிக்கிட்டு இறங்கு கீழே உளுந்து தாராத. உனக்கு பட்டை கலப்புற வாய்க்கு இறங்கிட. என்னது? இறங்கு. யாரு? ஏன் மேலே ஏறின? ஏன் மேலே ஏற? கை கொடுங்க. எழுந்திரா. நீங்க கை கொடுக்கலன்னா என்னால எழுந்திருக்க முடியாதுங்க. ஒரு பிராந்த் இந்த குருவி கொஞ்சம் அடிச்சு மேல போட்டுடுச்சுங்க. பரிதாபம் இருந்தது, நான் போய் எடுத்துட்டு வந்தேன். இது பாருங்க. அத்தாடி, ஏன் கண் கலங்குறீங்க? ஒரு சிறு ஜீவன் கஷ்டப்பட்டால் அதை என்னால பார்க்க முடியல. இந்த குருவி கொஞ்சம் காணாம இதோட தாய் எங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, தாய பிரிஞ்ச குஞ்சு, குஞ்ச பிரிஞ்ச தாயும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது எனக்கு தான் தெரியும். அது தாய்கிட்டே போய் சேரட்டும். கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சும்மா சொன்னாங்க.
பிளாட்பாரத்துல தயிர் வித்த கால் ரெண்டி உடைச்சு கையில கொடுத்துடுவேன். ஜாக்கிரதை. எடுத்துட்டு போவீங்க. பொன்னகரம் பொன்னகரம் கட்டிட்டு பாசஞ்சரா நம்பர் 4 திருப்பதி வண்டி பிளாக் ஆயிடுச்சு. மணி அப்பவே அடிச்சிட்டேன். இந்த வண்டியில தான் சார் உங்க தங்கச்சி வருது. ராவுகாரம் வருது, அப்பவே அடிச்சேன். அன்புக்கரங்கள் படத்துல சிவாஜி அவர்களுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கதாபாத்திரம். தேவிகா அவர்கள் ஒரு அற்புதமான நடிகை. SS ராஜேந்திரன் கதாநாயகனாக நடித்த முதலாளி படத்துல கதாநாயகியாக அறிமுகமானாங்க. சிவாஜி அவர்களுக்கு பொருத்தமான நடிகை அப்படின்னே சொல்லலாம். பந்தபாசம், அன்னை இல்லம், அன்புக்கரங்கள், ஆண்டவன் கட்டளை, கர்ணன், முரடன் முத்து, சாந்தி, நீலவானம் போன்ற திரைப்படங்கள். குறிப்பிட்ட காலகட்டத்தில் சிவாஜி அவர்களுடன் மட்டும் ஒரே நேரத்தில் 13 படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சாதனையை மற்ற நடிகைகள் முன்னும் பின்னும் முறியடிக்க முடிஞ்சதே இல்லை. ஜெமினி அவர்களுடன் இதயத்தில் நீ, சுமை தாங்கி, வாழ்க்கை படகு அப்படின்னு அருமையான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடன் ஒரே படம், அதுதான் ஆனந்த ஜோதி திரைப்படம். சுடுத்தண்டி கடத்துல சுடுத்தண்டி வந்தா யாரு ஊத்துற? என்னடா சலங்கு சத்தம்? சொகம் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் டக்கு டக்குன்னு வருது. சேவை சம்பளம் தான் இருக்கணும். எல்லாருமே சுத்தி சலங்கு சத்தம் ஜாலி ஜாலின்னு கொஞ்சம் சலங்கையா இருட்டே இருக்க கண்டுபிடிக்காம போறேன். பாத்துக்கிறேன். யார கேட்டு இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள நான் வரதுக்கு யார கேட்கணும்? இது உன் வீடா? பின்ன யார் வீடு? நீங்க இருக்கிறதோ என் வீடு. என்ன உங்களை பெரிய சொல்லையா போச்சு? இப்ப அப்படித்தான் இருக்கும். போக எல்லாம் சரியா போயிடும். கையை விட்டு நான் ரொம்ப கோபக்காரன். ஜாக்கிரதை. இனிமே என் உத்தரவு இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச காலை வீட்டுக்குள்ள. ஏது ரொம்ப மிரட்டுறீங்க? பாவம் ஒண்டி கட்டையாச்சே, தங்கச்சி வேற ஊர்ல இல்லையே, தனியா கஷ்டப்படுவாரேன்னு நினைச்சு எழுப்பு பண்ண வந்தா. இங்க ஒண்ணு எழுப்பு பண்ண வேண்டாம். என் தங்கச்சி ஊர்ல இருந்து வர பாடியா. அன்புக்கரங்கள் படத்துல நகைச்சுவைக்காக நாகேஷ் அவர்களும் மனோரமா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. நாகேஷ் மனோரமா கையை பிடித்ததால அதை பஞ்சாயத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த காட்சியில நாகேஷ் பஞ்சாயத்துக்கு வந்தா பாதி பொண்டாட்டி, அபராதம் கட்டுனா அரை பொண்டாட்டி, ஆக மொத்தம் ஒரு பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி மாமா அப்படின்னு பஞ்சாயத்து பழமொழியை எடுத்து விடுவாரு. பாலமுருகன் அவர்கள் கிராமத்து பின்புலம் கொண்டவர் அப்படின்றதுனால கிராம பஞ்சாயத்தில் சொல்லப்படும் பழமொழிகள் ஒன்றை எடுத்து எழுதியிருப்பாரு. இந்தப்பா 2 கட்சிக்காரங்களும் பஞ்சாயத்தார் காலில் விழுந்து கும்பிட்டுங்க. சீக்கிரமா பேரம் பேச்சுகளை எடு. உன் காலில விழுந்த நானா எவ்வளவு சொன்னேன்? பஞ்சாயத்தார் கால எவ்வளவு சொன்னா கும்புறங்க. என்னப்பா உங்க வழக்கு? ஆடியம்மாவா சென்னைக்கு, இதோ இந்த பாயிண்ட்ஸ்மேன் திருப்பதி, இதோ இந்த கண்ணாயிரத்தின் மகள், இதோ இந்த பொன்னம்மாவை சாமியார் வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள போய் கைய புடிச்சு இழுத்துட்டாங்க. சத்தம் போட்டு சொல்லாதையா, பெத்தவே இருக்கேன், செத்து போயிடுவேன். எப்போ கண்ணாயிரம் சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்தியே, அது எந்த கை? இதோ இந்த கை. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே கைய பிடிச்சு இழுக்கிறா. உன் முன்னாடியே இழுத்தானே நீ பஞ்சாயத்துக்கே வந்திருக்கிற. கைய தாரையா புடிச்சு வச்சேன், தொட்டு தாரையா கட்டி விட்டேன். கேட்டீங்களா அவன் பேசுறத? திருப்பதி, நீ செஞ்சது பெரிய தவறு. அதனால பஞ்சாயத்து உனக்கு 100 ரூபாய் அபராதம் போட்டுருக்கு. உடனே கட்டு. ஐயோ, பத்தாதுன்றியா? அது இல்லையா, வேற எது? கண்ணாயிரமாவ பொன்னமாவ தொடர்றதுக்கு 100 ரூபாய் தான் நினைச்சு வர்றவைய போறவையெல்லாம் கைய பிடிச்சு இழுக்க போறாயா? இழுப்பானா இழுப்பானா? அவன் கைய தொட்டான், அவன் கைய வெட்டி வீழ்த்துவேன். என் புள்ளைய தொடர்வன் கைய வெட்ட நீ யாரா? இந்தாப்பா, என்ன இப்படி விட மாட்டேன்ற அப்படி விட மாட்டேன்ற? அவன் எப்படி விட மாட்டான்? அவன் எப்படித்தான் விடுவான்? நின்னு பதில் சொல்றான். ஐயோ, பஞ்சாயத்துக்கு வந்தா பாதி பொண்டாட்டி, அபராதம் கட்டினா அரை பொண்டாட்டி, ஆக மொத்தம் ஒரு பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி மாமா? மாமாங்கிறானே மானம் கட்டவைய. இன்னுமா உன்னை சட்ட தலையான்னு சொல்லுவேன். திருப்பதி, 100 ரூபாய் உடனடியா கட்டு. ஐயோ, தாங்காதுங்க. என்ன அது தாங்காதுங்காதுன்றா?
சரி ஏந்துடுறா 50 கட்டு. ஐயோ அதுவும் தாங்காதுங்க. இல்ல எதுதான் தாங்க என்ன சில்லறை சத்தம் கேக்குது? கட்ட வேண்டிய துட்டை இங்க இருந்தே எடுத்து கட்டிடுவ போல இருக்க. ஏமாந்தா அதுவும் செய்வாயா? டேய் முடிவா சொல்றேன், இனிமே குறைக்க முடியாது. தொட்டதுக்கு 8, இழுத்ததுக்கு 20, ஆக மொத்தம் 28 கட்டு. ஏயா என் மகளை வச்சுக்கிட்டு ஏழமா போடுறீங்க? பஞ்சாயத்துக்காரையா, இந்த கண்ணாயிரம் உயிரோட இருக்க வரைக்கும் என் பொண்ணை இந்த சப்பானி பயலுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர இவனுக்கு கொடுக்க மாட்டேயா. போயா, பஞ்சாயத்து வந்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன். போயா. பாத்தியாயா கண்ணாயிரம், உன்ன மாதிரியே ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ண, அவனும் கட்டிக்க மாட்டேன்றான். மரியாதையா அந்த திருப்பதிக்க கட்டி கொடு. ஏமா ஏற்கனவே உனக்கு சம்மதம் தானே? சீக்கிரம் கால விட ஆசீர்வாதம் பண்ணு. கொண்டாடே அன்பு கரங்கள் திரைப்படத்துல ஆர் சுதர்சனம் அவர்களின் இசையமைப்பில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் அழகென்ன அறிவென்ன அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை இசையரசி பி சுசிலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. அழகென்ன அறிவென்ன உங்கள் அழகென்ன அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலாமா? இரு கண்ணிருக்க கண்ணருக பெண்ணிருக்க பெண்ணருக கொஞ்சம் வரலாமா? உங்கள் அழகென்ன அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலாமா? இரு கண்ணிருக்க கண்ணருக பெண்ணிருக்க பெண்ணருக கொஞ்சம் வரலாமா? கோபம் வரலாமா? கொஞ்சம் வரலாமா? அழகென்ன அறிவென்ன உங்கள் அழகென்ன அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலாமா? இரு கண்ணிருக்க கண்ணருக பெண்ணிருக்க பெண்ணருக கொஞ்சம் வரலாமா? அறிவென்ன உங்கள் அழகென்ன அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலாமா? இரு கண்ணிருக்க கண்ணருக பெண்ணிருக்க பெண்ணருக கொஞ்சம் வரலாமா? அழகென்ன அறிவென்ன உங்கள் அழகென்ன அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலாமா? இரு கண்ணிருக்க கண்ணருக பெண்ணிருக்க பெண்ணருக கொஞ்சம் வரலாமா? திருவிழாவிற்கு சென்ற பொன்னம்மாவும் ஆனந்தியும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பிரிந்து சென்று தனித்தனியாக வீடு திரும்புவாங்க. தேடி காணாமல் போன தன் தங்கையை நினைத்து வருத்தமாக வீடு திரும்பும் போது தங்கை ஆனந்தி வீட்டில் இருப்பாங்க.
இதை கண்டு சிவாஜி அவர்கள் தங்கை ஆனந்தியை கோபத்தினால் திட்டி தீர்த்த ஒரு சில நொடிகள்ல தங்கையை அணைத்து கொண்டு, அம்மா, ஒரு குடும்பம் பெருமை அடைவதும் சிறுமை அடைகிறதும் வீட்டு பெண்கள் கையில தான் இருக்கு அப்படின்ற வசனத்தை அறிவுரையாக சொல்வாரு. குடும்ப பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதை திருக்குறளை போன்று 2 வரியில் சொல்லியிருப்பாரு எழுத்தாளர் பாலமுருகன் அவர்கள். எங்க போனேன்? அண்ணத்தை விட்டு பிரிஞ்சு எங்க போனேன்? உன்னை நான் எங்க எல்லாம் தேடுனேன் தெரியுமா? என் பேச்ச கேட்காம நீ போனதுனால இப்ப என்னென்னலாம் நடந்து போச்சு பாத்தியா? அம்மா, இத பாரு, வீட்டுல நான் ஒருத்தண்டாமா இருக்கிறேன், உனக்கு பாதுகாப்பா நம்ம அம்மாவா இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் பெருமை அடைகிறதும் சிறுமை அடைகிறதும் அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு கையில தான் இருக்குது. நீ படிச்ச பொண்ணு தானே, அண்ணன் உனக்கு அதிகம் சொல்ல முடியா வச்சுக்கலாமா? சாப்பிட்டியா? போய் சாப்பிடு போ. கதையை தயாரிப்பாளர் பெரியண்ணா இயக்குனர் கே சங்கரிடம் சொல்றாரு. கதையை கேட்டு இயக்குனர் இந்த கதைக்கு ஜாவர் சீதாராமன் வசனம் எழுதட்டுமே அப்படின்னு வேண்டுகோள் வைக்க, இல்லை கதை வசனம் 2யுமே பாலமுருகன் அவர்களையே எழுத சொல்லிவிட்டாரு சிவாஜி அவர்கள். அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. பெரியண்ணா கதாசிரியர் பாலமுருகனை தமிழ் திரைப்பட உலகிற்கு அறிமுகப்படுத்தியதற்கு சிவாஜி அவர்களுக்கும் பெரியண்ணாவிற்கும் திரைப்பட ரசிகர்கள் என்றென்றும் நன்றி கூறியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எங்கப்பா ஆனந்தி? ஆனந்தி, இங்க பாரு, உங்க அம்மா வந்திருக்க பாருமா. ஆனந்தி. கடவுளே, அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சிவராமா, எங்கப்பா ஆனந்தி? எங்கப்பா போய் இருக்கிற? ஆனந்தி, ஆமாப்பா, எங்க இருந்தாலும் போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாப்பா, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. போப்பா, அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வாப்பா. சீக்கிரம் போ. கூட்டிட்டு வா. அண்ணா, நீங்களா? வாங்க. உங்க மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆத்திரப்பட்டு ஏதாவது சொல்றது, அப்புறம் வருத்தப்படாத அண்ணம்னு என்ன சமாதானப்படுத்துறது. இங்க பாருங்க, என் அடிங்க, திட்டுங்க, எது வேணும்னாலும் சொல்லுங்க. என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு மனசால கூட நினைக்காதீங்க. என்ன செய்யறது? என்னை துரத்தி வர துன்பத்துக்கு பதில் சொல்ல முடியாமதான் நான் சாவ நோக்கி ஓடுறேன். என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு சமயத்திலையும் ஏதாவது ஒரு புது சோதனை வந்து என்னை தடுத்து நிறுத்துது. என்னால அழவும் முடியல, சிரிக்கவும் முடியல. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி உங்க மனசை நீங்களே புண்படுத்திக்கிறீங்களே. புண்பட்டு போன என் இதயத்திலிருந்து வழியிற ரத்தத்தை துடைக்கிறதுக்காக தான் என் தாயார் வந்திருக்காங்க. என்ன? ஆமா, ஆனா அவங்களுடைய கண்ணீரை எப்படி துடைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. பல நாளைக்கு அப்புறம் நொந்து போன நிலைமையில வந்திருக்கிற என்னுடைய தாயார் ஆனந்தி எங்கன்னு என்ன கேக்குறாங்க. என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்றது? ஆனந்தி செத்து போயிட்டாங்க சொல்லுவேன். அதை கேட்டுக்கிட்டு அவங்க உயிரோட இருப்பாங்களா? ஐயோ, இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு. என்ன எங்க அம்மாவை நீ உயிரோட பாக்கணும்னா நீதான் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்ய சொல்லுங்க. இந்த உயிரை வச்சிருக்கிறதே உங்களுக்காக தானே. நீ கொஞ்ச நாளைக்கு ஆனந்தி மாதிரி. என்ன சொன்னீங்க? நான் ஆனந்தியா மாறணுமா? நான் உங்க தந்தையா மாறணுமா? இத கேட்கத்தான் இங்க வந்தீங்களா? அண்ணா, என்ன பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நீதான். என் துயரத்தை ஒன்ன தவிர வேற யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? நீ மனசு வச்சு இந்த உதவி செய்தீங்கன்னா எங்க குடும்பமே வாழ்ந்துடும். எனக்கு பாசம் இல்ல, உறவில்லை, இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப உங்க அம்மா வந்துட்டாங்க, அவங்களை சமாதானப்படுத்தணும்னு என்கிட்ட வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்க அம்மா, உங்க தங்கை, உங்க சந்தோஷம் தான் பெருசு இல்லையா? அண்ணா, முடியாது. உங்க தங்கச்சி நடிக்க என்னால முடியாது. அந்த தைரியம் எனக்கு இல்ல. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. உரிமை இருக்குன்னு கேட்டேன், மறுத்துட்டேன். ஒருத்தனுக்கு துன்பம் வரும்போது தானே சுற்றி இருக்கிறவங்களுடைய உண்மையான சொரூபம் புரியுது. நான் அவனை சரியா புரிஞ்சுக்கல. அவர் முட்டாள். என் கஷ்டத்தை நான் தானே அனுபவிச்சு தீரணும். தன் வாழ்க்கையை கண்ணனுக்கு கொடுத்ததன் மூலம் தான் ஒரு குழந்தைக்கு தாயாகி விட்டதை உணர்ந்த ஆனந்தி வீட்டை விட்டு வெளியேறுவாங்க.
அம்மா முன்பு தங்கையாக நடிக்கும் பொன்னம்மாவை பெண் பார்த்துவிட்டு சென்ற பிறகு பொன்னம்மாவிற்கும் சிவாஜி அவர்களுக்கும் நடக்கும் வாய் தகராறுல தான் ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு நினைச்சு பொன்னம்மா குஷ்டரோகி கிட்ட கூட ஒரு பெண் வாழ்ந்திடலாம், ஆனால் குற்றவாளி கூட ஒரு பெண் வாழ முடியாது அப்படின்னு சொல்வாங்க. குஷ்டரோகம் உள்ள நோயாளியை மணந்து கொண்டு மனதால் வாழ்ந்து விடலாம், ஆனால் கொலை குற்றவாளியை திருமணம் செய்து கொண்டு மனதால் கூட வாழ முடியாது அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி எழுதியிருப்பாரு. இப்படி காட்சிக்கு காட்சி வலிமையான வசனத்தை எழுதியிருப்பாரு பாலமுருகன் அப்படின்னு நடிகர் திலகம் புகழ்ந்து பேசியிருக்காரு. இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? ஆனந்த் சமாச்சாரத்தை உங்க அம்மா கிட்ட உடனே சொல்லிடுங்க. பொறுத்து இந்த கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உங்க தங்கச்சி இருக்கு சொன்னீங்க, பொறுத்துக்கிட்டேன். என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப என் கழுத்துல இன்னொருத்த தாலி கட்ட போற, அதையும் பொறுத்துக்கலாம். இதுக்காகத்தான் உங்களுக்காக காலம் எல்லாம் காத்துக்கிட்டு. அண்ணா தயவு செய்து நான் ஒரு சமாச்சாரம் சொல்றேன் கேள். என் மேல உள்ள ஆசையை அனுதாபமா மாத்திக்க. குஷ்டரோகி கூட ஒரு பெண் வாழ்ந்துடலாம், ஆனா குற்றவாளி கூட வாழவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா எங்க அம்மாவை காப்பாத்து. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, என்ன மறந்து. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.